இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகளை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது மீடியாஸ் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பருத்தி வீரன் படமாக இருக்கட்டும், இல்லை ஜெயம் ரவி படமாக இருக்கட்டும், அந்த படத்துலலாம் திருநங்கைகள்னால் அவங்க எல்லாம் ஒரு பைஜாமஸ் போட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கம்மல் போட்டு கொஞ்சம் ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அந்த புரிதல் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. நம்ம தான் அதெல்லாம் மாற்றிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் சங்க காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்க காலத்தில் திருநங்கைகள் வந்து அரசர்களுக்கு பாதுகாவலராகவும் அரசர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க. அப்பனா தே ஆர் ஈக்குவல் டு கிங்டம். அதாவது அரசர்கள் மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுக்கு நிறைய பெயர்கள் வச்சிருக்காங்க. சங்க காலத்தில் இருந்த பாடல்களில் படிச்சு பாருங்க, தெரியும், நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சொசைட்டியில் பெயர்களை வச்சு நம்ம மட்டும் அவங்களை கூப்பிடுறது இல்லை. ஈவன் எண்ணு வச்சு கூட நம்ம கூப்பிட்டுட்டு அவங்கள கேலி பண்ணிட்டு இருக்கிறோம். இது காலப்போக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அப்போ அரசர்களுக்கு ஆலோசகராக இருந்த மக்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய புரிதலில் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒருத்தரும் யோசிக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாம் சாதிப்பாங்க.